நிறைய பேர் வந்து ஜாதி சான்றிதழை ஒழிச்சிட்டா ஜாதியை ஒழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இப்போ ஆண்களுக்கு ஜாதி இல்ல, ஆனா எப்படி how does casteism continue there? இப்போ இருக்கிற திராவிட கட்சியும் மக்களுக்காக உழைக்கிறாங்களா இல்ல அவங்களுக்காக சுயநலத்துக்காக உழைச்சு கொண்டு இருக்காங்களா சார்? நேரம் சாதி பத்தி பேசிட்டு இருக்கீங்கல்ல, அதை ஒழிக்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இந்தியாவிலே வளர்ந்த சமூகமான தமிழ்நாட்டில் தான் இன்னும் தனி சுடுகாடு இருக்கு, இன்னும் ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. மைக் என்று சொல்லப்படுகிற ஒலி வாங்கி உங்கள்கிட்ட வரும். ஏன்னா இங்க வந்து கேள்வி கேட்கணும்னா அதுல சிலருக்கு தயக்கம் இருக்கலாம். நீங்க இருந்த இடத்துலயே கேட்கலாம். உண்மையான சந்தேகம் எது இருந்தாலும் கேட்கலாம். என்ன சந்தேகம் வேணாலும் கேட்கலாம். அப்படின்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் தெரியுமானா அப்படி இல்லை, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க. அவ்வளவுதான். நான் தான் சொல்லணுங்கிறதுல வேற ஆசிரியர்கள் நண்பர்கள் தெரிந்தாலும் சொல்லலாம். முதல் கேள்வி கொஞ்சம் நேரம் ஆகும், கேளுங்க. அப்புறம் மடமடன்னு கேள்விகளை நிறுத்த முடியாது. அதான் இயற்கை. கேளுங்கள், பேசுவோம். நான் உங்களோடு பேசுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன், சும்மா வந்து கூட்டம் பேசிட்டு புறப்படுறது அல்ல. மைக் கொடுங்க. முதல்ல கேள்வி கேட்கிற எல்லாரும் உங்களுடைய பெயரும் வகுப்பும் சொல்லிட்டு கேளுங்க. என் பேர் பிரசாந்த் சார். நான் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஃபைனல் இயர் பண்றேன் சார். கேள்வி என்னன்னா, நிறைய பேர் வந்து ஜாதி சான்றிதழை ஒழிச்சிட்டா ஜாதியை ஒழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? மிக முக்கியமான கேள்வியை நீங்க முதல்ல கேட்டீங்க. பலர் என்ன கேட்கறாங்கன்னா, ஜாதியை ஒழிக்கணுங்கிறீங்க, அப்புறம் ஏன் ஜாதி கேட்கறீங்கன்னு. யார் அப்படி கேட்கறான்னா, அந்த ஜாதி சர்டிபிகேட்னால பயன் பெற்ற பிள்ளைகளே அப்படி கேட்கறான். வேற ஒன்றும் வேணும்னு இல்லை, அறியாமையில் தான் கேட்கிறார்கள். சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் ஏன் சாதி சான்றிதழ் கேட்கிறீர்கள் என்பது இதுக்கு ஒரே ஒரு விடைதான் உண்டு. நீங்க இப்போ மருத்துவத்தை போறீங்க இல்லையா, நம்ம எல்லாருமே போறோம். உடம்பு சரியில்லைன்னு போறோம். மருத்துவர் யார்? நோயை ஒழிக்கிறவர் அல்லது தீர்க்கிறவர், குறைந்தபட்சம் குறைக்கிறவர். அவர் போன உடனே முதல்ல நம்மகிட்ட என்ன கேட்கிறாரு? உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்கிறாரு. நோயை குறைக்க வேண்டியவர் நோய் என்ன என்று ஏன் கேட்கிறார் என்றால், என்ன நோய் என்று தெரிந்தால்தான் மருந்து கொடுக்க முடியும் இல்லையா? நீங்க நோயே என்னன்னு எங்கிட்டயே கேட்கக்கூடாது. நீ கண்டுபிடிங்கன்னா வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். நீங்க ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் ஒரு மாட்டை கூப்பிட்டு உனக்கு என்ன பண்ணுதுன்னு டாக்டர் கேட்க மாட்டார். மனுஷன் சொல்லுவான், அதனால கேட்கிறார். எனக்கு தலை வலிக்குது, வயிறு வலிக்குது. நீ அதாவது நோயை ஒழிப்பதாக சொல்லுகிறவர் நோயை பற்றியே பேசுகிறார் என்று சொல்லாதீர்கள். அறிந்து கொண்டால் தான் வள்ளுவனே சொன்னான், நோய் நாடி நோய் முதல் நாடி என்றுதான் சொன்னான். எனவே நாம் அறிந்து கொள்வதற்காக கேட்கிறோம். சாதியின் பெயரை கேட்பது இழிவுபடுத்துவதற்காக இல்லை, மறுக்கப்பட்ட உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக. இன்னும் ஒரே ஒரு சின்ன செய்தி சொல்லிடுறேன். நாம் பள்ளிகளில் நமக்கு படிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. யாருக்காவது நீ ஏழை என்பதற்காக அனுமதி மறுக்கப்பட்டதா? இந்த ஜாதியை சேர்ந்தவன் என்பதற்காகத்தான் அனுமதி மறுக்கப்பட்டது. பணத்தின் பெயரால் மறுக்கப்பட்டிருந்தால் பணத்தை கேட்கலாம். சாதியின் பெயரால் மறுக்கப்பட்ட உரிமையை சாதியின் பெயரால் தான் பெற முடியும் என்பதால் சாதி கேட்கிறார்கள். வேறொன்று. நன்றி. இந்த மேல் கீழ் என்பது இன்னைக்கு இல்லை, 2000 வருடமாகவே இருக்கிறது. எனக்கு பழைய சங்க இலக்கிய பாடல்களையும் ஏன் திருக்குறளையும் படிக்கிற போதே அந்த ஐயம் வருகிறது. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவனும் அவன் கட்படுமே, புறநானூறு. மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லர், திருக்குறள். மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார், கீழ்பிறந்தும் கற்றாரின் அனைத்திலர் பாடு, திருக்குறள். இதெல்லாம் எனக்கு புரியல. மேற்பிறந்தார்னா யார் அவன்? எங்க பிறந்தவன்? மாடியிலையா? மேற்பிறந்தார் ஆயினும் சாதியைத்தான் குறிக்கிறது. எனவே வள்ளுவர் காலத்திலும் சங்க இலக்கிய காலத்திலேயுமே இது உள்ளே வந்து புகுந்து விட்டது என்பது நமக்கு புரிகிறது. அடுத்த கேள்வி. என் பேர் புவனா, நான் ஸ்டூடெண்டாக தான் இருக்கேன். நீங்கள் முன்னாடி ஸ்பீச் சொல்லும் போது வேற கண்ட்ரீஸ்லேயும் வேற ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் ஜாதி இருக்குன்ட்டு இப்போ சொல்கிறீங்களே, அப்போது அங்கே இருக்கிறவங்களாம் எந்த கேட்டகரி, வேர் டு தே ஃபால்? இப்போது ஆண்களுக்கு ஜாதி இல்லை, ஆனால் எப்படி how does casteism continue there? அங்கேயும் ஜாதி இருக்கிறது என்றால் சாதியின் பெயரில் இடஒதுக்கீடு இருக்கிறதா? இல்லை. ஆனால் அங்கேயும் நிச்சயமா போனாவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈக்குவாலிட்டி ஆக்ட் என்று ஒன்று இருக்கிறது. வேற பெயர்ல இருக்கிறதே தவிர அதில் அங்கே கருப்பு இன மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் நிறத்தின் பெயரால் பாதிக்கப்பட்டார்கள். எனவே நிறத்தின் பெயரால் அவர்களுக்கு உரிமைகள் வழங்கப்படுகின்றன. சாதி என்பது சுவிட்சர்லாண்டில் போய் நீங்கள் ஒருத்தரை பார்த்து என்ன ஜாதின்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்வியே அவருக்கு புரியாது. புரியுமா? நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டால் என்ன அவன் எதையோ ஒரு கேள்வி கேட்குறானே. உண்மையாக
ஜாதி என்பது எங்கே இருக்கிறது? இந்தியாவிலும், இந்தியாவாக இருந்த நாடுகளிலும், இந்தியர்கள் குடியேறி இருக்கிற நாடுகளிலும் தான் இருக்கின்றன. அங்கே சாதியின் பெயரால் இடஒதுக்கீடு இல்லையே தவிர, நான் லண்டனுக்கு வந்திருக்கேன், அங்கேயும் சாதி உணர்வோடு இருக்கிற தமிழர்களை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அந்த சங்கமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாதியின் பெயரால இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாம் சங்கம் வச்சுக்கிட்டு இருப்பான். அதான் உண்மை. அடுத்தது சார், அப்ப இருந்த திராவிடமும் இப்ப இருக்கிற திராவிட கட்சியும் மக்களுக்காக உழைக்கிறாங்களா இல்ல அவங்களுக்காக சுயநலத்துக்காக உழைச்சு கொண்டிருக்காங்களா சார்? எனக்கு தலைப்பு திராவிட நாகரிகமும் சமூக கட்டமைப்பும் தானே தவிர திராவிட கட்சிகளும் சமூக கட்டமைப்பும் இல்லை. ஏன்னு கேட்டா, நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரிகிறது. நான் திராவிட கட்சிகளை பற்றி அரங்கில் பேச மாட்டேன். முதலே சொன்ன மாதிரி திராவிட கட்சிகள் நிறைய இருக்கின்றன. திராவிட கட்சிகளை பற்றிய உங்களுக்கு பல்வேறு கருத்துகள் இருக்கலாம். நான் எந்த கட்சியில் இருக்கிறேனோ அந்த கட்சியில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற எந்த அவசியமும் இல்லை. ஆனால் திராவிடம் என்கிற கருத்தியல் பொதுவானது, நிலையானது, இன்றைக்கு தேவையானது. அந்த திராவிட கருத்தியல் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. சமத்துவ புறங்களை நாடெங்கும் உருவாக்குகிறது. பட்டியலின மக்களுக்கு மிகச் சரியாக சொன்னால் 1924 புறவர் சமூகத்துக்கும் மற்றவர்களுக்கும் கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறது. எனவே திராவிட நாகரிகம் அல்லது திராவிட பண்பாடு, திராவிட கருத்தியல் என்பது பற்றி மட்டுமே இங்கு பேச வேண்டும். நீங்கள் தாராளமாக கேளுங்கள். திராவிட கட்சிகளை பற்றி வெளியில் நான் பேசுகிறேன். நன்றி. ஐயா வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் ரா. சுந்தரதாஸ், தாவரவியல் துறை பேராசிரியர். இன்றைய இளம் தலைமுறையினர் எதனால் திராவிடத்தை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய பார்வை? திராவிடம் என்பது வாழ்வில் சமத்துவத்திற்கும் சகோதரத்துவத்துக்குமான கருத்தியல் என்றால், சமத்துவம் வேண்டும் என்று கருதுகிற பிள்ளைகள் எல்லோரும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு இனத்தின் பெயரோ, மொழியின் பெயரோ, நிறத்தின் பெயரோ இல்லை. அதை மறுபடியும் நான் சொல்றேன். திராவிடம் என்பது ஒரு குறிப்பாக பிறப்பின் அடிப்படையில், சாதியின் பெயராலும், பெண் ஆண் என்கிற அடிப்படையிலும் ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்க கூடாது என்று சொல்வது மட்டுமே திராவிடம். வணக்கம் ஐயா. பெயர்? என் பேர் இசை அமுதன். தமிழ்நாட்டில் நம்ம பொதுவாக பேசும்போது சாதி மத பேதம் பேசுகிறோம். அது உண்மையில் ஜாதி மத பேதம் இருக்கா? மத பேதம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதான்றதான் கேள்வி. அது மத சண்டைகள் நமக்கு இருக்குதா? அது இல்லையேன்னு பலர் வருத்தப்பட்டு இருக்கான். இப்போ இல்லை, எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு முயற்சி பண்ணுறான். ஆனால் ஒவ்வொரு ரம்ஜானுக்கும் ஒரு இஸ்லாமிய தோழன் வீட்டிலிருந்து எனக்கு பிரியாணி வருகிறது. ஒவ்வொரு பொங்கலுக்கும் என் வீட்டிலிருந்து ஒரு கிறிஸ்தவன் வீட்டுக்கு சர்க்கரை பொங்கல் போகிறது. தமிழ் மண்ணில் மத பேதம் இல்லை, சாதி பேதம் மட்டுமே இருக்கிறது. மதங்கள் இருக்கின்றன, அது அவரவர் விருப்பம். மத பேதங்கள் ஒரு நாளும் இந்த மண்ணில் வந்துவிடக் கூடாது, வர விடமாட்டோம் என்று உறுதியேற்றுக் கொள்ளுங்கள். நன்றி. அவர் சந்தேகம் கேட்கல, இதை சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக கேட்டார். ஒரு தரம் கொஞ்சம் எல்லாரும் கை தட்டுங்க. முதல்ல ஒரு பெண் எழுந்து ஒரு கேளுமா. சாதி பத்தி பேசிட்டு இருக்கீங்கல்ல, அதை ஒழிக்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. சாதியை ஒழிக்க என்ன பண்ணலாம்னு கேட்க, அது அவ்வளவு கொசு ஒழிப்பது மாதிரி எளிதானது அல்ல. சாதி என்பது ஒவ்வொருவர் மூளையிலும் திணிக்கப்பட்டிருக்கிறது. சாதியை ஒழிப்பதற்கு தொடர்ந்து போராட வேண்டும் என்பதை தவிர அதற்கு திட்டமான நிரந்தரமான வழி இல்லை. உங்களை போல பிள்ளைகளை பார்க்கிற போதெல்லாம் நான் எடுத்து சொல்லுகிறேன், சாதி என்பது பொய்யானது, அப்படி எதுவும் கிடையாது. எனவே அதை விட்டு வெளியில் வர வேண்டும் என்கிற மனநிலையை அடுத்த தலைமுறையிடம் உருவாக்க வேண்டும். எங்களை போன்றவர்கள் அதை போதுமான அளவுக்கு செய்ய தவறிவிட்டோமோ என்கிற குற்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய சகோதரர்களுக்கு கொண்டு செல்லுங்கள். சாதி கீழானது, சகோதரத்துவமே உலகத்தில் மிக மேலானது. எல்லோரையும் சகோதரனாக பார்க்கிற அந்த ஆங்கிலத்தில் ஃப்ரெட்டர்னிட்டி என்று சொல்லுகிற அந்த சகோதரத்துவம் தான் உலகத்திலேயே மிக உயர்ந்தது. எனக்கு சகோதரத்துவம் இல்லாத தேசத்தில் சுதந்திரம் கூட பயன்படாது. சகோதரத்துவம் இல்லாத தேசத்தில் சுதந்திரத்தை அவன் தான் கையில் எடுத்துக்குவான். எனவே ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற அந்த சகோதரத்துவம் தான் இன்றைக்கு முதல் தேவை. அது வளரும் போது சாதி தானாய் வீடும் காலங்கள் உடனடியாக நடந்து விடாது. கேளு ஐயா. வணக்கம் ஐயா. என்னுடைய பேர் முனைவர் எஸ். அம்பேத்கருங்கய்யா. திராவிடம் என்றால் சமத்துவம் என்பது நல்ல கருத்துங்கய்யா. ஆனால் இன்னும் இந்தியாவிலே வளர்ந்த சமூகமான தமிழ்நாட்டில் தான் இன்னும் தனி சுடுகாடு இருக்குது. இன்னும் ஆணவ படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு நம்ம முதல்வர் நினச்சா இதை ஒரே கையெழுத்தில் மாற்ற முடியும்னு நான் நினைக்கிறேங்கய்யா. ஏன்னா இங்கே வந்து வாழ்வதற்கே சாக வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் செத்ததுக்கு அப்புறமும் இன்னும் வந்து தலித்துக்கள் வந்து ஒரு பொது சுடுகாடு அவங்களுக்கான இந்த இப்போ நந்தன் ஒரு படம் கூட வந்துச்சுங்கய்யா, மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. இன்னும் இங்கே செத்ததுக்கு அப்புறமும் கூட நிம்மதியான ஒரு வாழ்வு இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்குங்கய்யா. இதுக்கு உங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பொதுவாக திராவிடம் என்ற கருத்தியலை வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். நுட்பமான விஷயங்களை அதை பிடிச்சி அதை களத்தில் செயல்படுத்தினா மட்டுமே அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்னு நான் நினைக்கிறேங்கய்யா. அந்த அடிப்படையில் உங்களுடைய கருத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. நான் பேசும்போதே சொல்லிட்டேன், நாம் போக வேண்டிய தொலைவு கூடுதலாக இருக்கிறது என்று. ஆனால் நண்பர் ராஜ்குமார் அவர்கள் சொன்னதில் ஒரு செய்தியில் எனக்கு உடன்பாடு இல்லை. தமிழ்நாட்டில் தான் கூடுதலாக இருக்குது, வடநாட்டில எல்லாம் சாதி ஒழிஞ்சு போயிட்ட மாதிரி. அவர் வடநாட்டுக்கு போனதே இல்லையான்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை கூட நீங்கள் வடநாட்டில் வெளிப்படையாக நடத்திவிட முடியாது. நீங்கள் இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், ஒரு சுயமரியாதை திருமணத்தை கூட வடநாட்டில் அத்தனை எளிதாக ஒரு மண்டபத்தில் நடத்திவிட முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது முடியும். எனவே அதனால் எல்லாம் முடிந்து போய் விட்டதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு தான் கடைசியாக இருக்கிறது என்று சொல்லுவது மிகப்பெரிய அவதூறு. அது உண்மைக்கு மாறானது. அதை நான் இந்த அரங்கில் பதிவு செய்தே ஆக வேண்டும். நான் முழுக்க தமிழ்நாட்டை நிராகரிக்கிறேங்கய்யா. இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லாத்துலேயும் வளர்ந்துருக்கு, அதில் உடன்படுறீங்க. நான் வந்து டெல்லியில் பிஹெச்டி பண்ணேங்கய்யா, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் என்னுடைய பிஹெச்டி பண்ணேங்கய்யா. வட மாநிலங்களில் எந்த அளவு சமூக நீதி, கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் எல்லாமே தெரியுங்க. ஆனால் அதோடு ஒப்பிடும்போது நம்ம முன்னேறி இருக்கோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த முன்னேற்றம் வந்து பெரியார் கண்ட கனவு, அம்பேத்கர் கண்ட இல்லை போதுமானதுலாம் நான் சொல்லவே இல்லை. அதை அதெல்லாம் நான் முதலியே சொல்லிட்டேன். நான் எங்கே மறுத்தேன்னா, நீங்கள் முதலில் சொன்ன கருத்தை மிக அழகாக இப்போது நீங்களே மறுத்துட்டீங்க. நீங்க முதல்ல வந்து என்ன சொன்னீங்கன்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மோசம்னு நீங்க சொன்னீங்க. அப்படி இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களோடு 100% உங்கள் கருத்தில் நான் உடன்படுகிறேன். தமிழ்நாட்டை எப்படி மாற்றுவது? தமிழ்நாட்டை மாற்றுவோம் எல்லோரும் சேர்ந்து. இது வெறும் சட்டம் போட்டுலாம் மாற்ற முடியாது, அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கே நீங்கள் ஒரு நாள் முதலமைச்சராகவே ஆனாலும் மக்களின் மனங்களை சட்டங்களால் மட்டும் திருத்திவிட முடியாது. கவனத்தில் வையுங்கள். அதற்கு யாருக்கெல்லாம் கடமை இருக்கிறது? அரசுக்கு இருக்கிறது, மக்களுக்கு இருக்கிறது, குறிப்பாக கற்றறிந்த மக்களுக்கு கூடுதலாக இருக்கிறது. அதை செய்ய வேண்டும். நான் 20 ஆண்டுகளில் கல்லூரியை விட்டுட்டு வெளியே வந்தேன்னு சொன்னதற்கு காரணம் வீட்டில் சுகமாக இருந்து கொள்ளலாம் என்பதற்காக அல்ல. இந்த உலகம் என்கிற மிகப்பெரிய வகுப்பறையில் சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கின்றன என்று ஓயாது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் பேசுங்கள், எல்லோரும் பேசுவோம், மாற்றத்தை நோக்கி நகர்வோம். நன்றி. என்னுடைய ஒரே கடைசி கருத்து என்னன்னா, ஆபிரகாம் லிங்கன் வந்து அமெரிக்காவில் வந்து ரொம்ப கருப்பின மக்கள்லேருந்து முன்னோடியாக வந்து ஜனாதிபதியானார். அமெரிக்கா போன்ற நாடுகளே அப்படியெல்லாம் ஆக முடியுது. அடிமையை ஒழித்த ஜனாதிபதி அப்படின்னு ஆபிரகாம் லிங்கனை 19ஆம் நூற்றாண்டில் சொல்கிறோம். ஏன் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இது போன்ற ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து இந்த தனி சுடுகாடு முறையை ஒழித்தாரு, இந்த ஜாதி முறையை ஒழித்தாரு, ஒரு நல்ல முதல்வர் இருந்தார் அப்படின்றத வந்து ஏன் நம்ம ஐயா செய்யக்கூடாது? அப்படி இருந்தால் இவரும் வரலாற்றில் ஒரு ஆபிரகாம் லிங்கனுக்கு இணையாக போற்றப்படலாம் அல்லவா? அந்த கருத்தை நான் வந்து பதிவு செய்கிறேங்க. ஏன்னா அரசியல் அதிகாரம், ஜனநாயக நாட்டில் அரசியல் அதிகாரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதை பயன்படுத்தினா நம்ம எது வேணாலும் மாற்ற முடியும். இப்போ 100-200 வருஷத்துக்கு இருந்த இந்தியா, தமிழ்நாடு இன்னைக்கு இல்லைங்கயா. இந்த அளவு நாங்கள் மாணவர்களாக இருக்கட்டும், பேராசிரியர்கள் பேசுகிறோம் அப்படின்னா அது ஜனநாயகம், அம்பேத்கர் போன்றவங்க வாங்கி கொடுத்த அரசியல். சொல்றது புரியுது, நான் சொல்லிடுறேன். அதுக்கு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் சட்டத்தால் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சர்வாதிகாரி வேண்டுமானால் சில முயற்சிகளை செய்யலாம். நீங்களே நாளைக்கு என்ன சொல்லுவீங்கன்னா, இது கருத்துரிமைக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது, ஒரு பொது சுடுகாடு தான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க தமிழ்நாட்டில்? ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொண்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனங்களிலும் மாற்றம் வர வேண்டும். நீங்க எதுக்காக ஆப்ரஹாம் லிங்கனை சொன்னீங்களோ எனக்கு தெரியாது. அப்படி அடிமை முறையை எதிர்த்து போராடிய ஆப்ரஹாம் லிங்கன் 1865 சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பதுதான் வரலாறு. மறுக்க முடியுமா? அது உண்மையா? இல்ல அப்படிதான் சுட்டுக் கொள்றதுக்காக நீங்க கொண்டு வரணும்னு சொல்றீங்கன்னு நான் சொல்லல. ஆனால் சமூக மாற்றத்துக்கு போராடியவர்கள் பல நேரங்களில் உயிரையும் விலையாக கொடுக்க வேண்டியிருந்திருக்கிறது. இது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இது தனி மனித போராட்டம் இல்லை. இது அரசு நினைத்தால் செய்துவிட முடியும் என்று நினைப்பது நீங்கள் அரசை மிக கூடுதலாக மதிப்பிடுகிறீர்கள் என்று பொருள்.
ஒரு சமூக மாற்றமும் சட்ட மாற்றமும் வர வேண்டும். சமூக மாற்றத்திற்கு போராடுகிற பங்கெடுக்கிற மிக பெரும் பணி நம் எல்லோருக்கும் இருக்கிறது. கடைசியா நான் ஒரு கேள்வி கேட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, அவருக்கு விடை சொல்வதற்காக நான் ஏதோ விட்டுட்டேனான்னு நினைச்சேன். கடைசி கேள்வியை முதல்வர் கேட்கிறார். ஏன் கடைசி கேள்வின்னு சொல்லிட்டோம்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல முடிவுக்கு வரணும்ல, எல்லாருக்கும் எல்லா சந்தேகமும் தீராது. இன்றைய அரங்கில் இது கடைசி கேள்வி, அது முதல்வரே கேட்பது எனக்கான பெருமை என்று நான் கருதுகிறேன். அந்த சதி என்கின்ற உடன்கட்டை பத்தி நீங்க பேசுனீங்க. அந்த காலத்துல இருந்து இன்றைக்கு அந்த வழக்கம் ஒழிஞ்சு போச்சு. ஆனா இது திராவிட நாகரிகம், அதுல இருந்து வந்த நாகரிகம். இன்றைக்கு வந்து பெண்கள் வந்து பெண் கல்வியில தமிழகம் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதே மாதிரி பெண்களுடைய படிப்பு மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு அதிக அளவில் ஆயிப்போச்சு. ஆனா இன்று பெண்கள் வந்து எங்க கல்லூரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சரிபாதிக்கு பெண் பேராசிரியர்கள் இருக்கிறார். அப்ப இவ்வளவு தூரம் பெண்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மனமாற்றம் நிகழவே இல்லை. ஒரு ஆண் வந்து கட்டுன புடவையோட வா, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு ஆண் வந்து பண்றான். ஆனா ஒரு பெண்ணுக்கு ஏன் அந்த மனசு வரல? இவ்வளவு தூரம் ஒரு மனமாற்றம் வந்து வாழ்க்கை போல கல்யாணம், ஆனா ஒரு பெண்ணுக்கு ஏன் அந்த மனமாற்றம் வரல? ஐயா, பெண்ணுக்கு என்ன மனமாற்றம் வரலன்னு கேக்குறீங்க? இல்லையா, நான் வந்து வேலையில இருக்கேன். நான் ஒரு வேலை இல்லாத ஒரு பெண்ணை, ஒரு படிக்காத பெண்ணை நான் ஏற்றுக்கொள்வது தயாராக இருக்கின்ற ஒரு மணமகன். அதே மாதிரி ஒரு மணமகன் நல்லா படித்து வேலையில் இருக்கிற ஒரு மணமகள் ஒரு சாதாரண ஒரு பையனை நான் வாழ்க்கை துணைவனா ஏற்றுக்கொள்கிறேன், நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற? அந்த மனமாற்றம் வரணும்ல. என்னுடைய முதல் பார்வையை சொல்லட்டுமா? இந்த அரங்கமே இன்னமும் ஆண்கள் அரங்கமா தான் இருக்கு. அதாவது ஆண்கள் சொன்னோன்னு எவ்வளவு மகிழ்ச்சி, துள்ளி குதிச்சு கைதட்டுறீங்களே. தன்னை ஆண் என்றே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அடிப்படையில் நாம் மனிதர்கள், சகோதரர்கள், நண்பர்கள் என்று உணரத் தொடங்க வேண்டும். முதல்வர் கேட்ட கேள்வி என்னன்னா, நீ கட்டின புடவையோட வா, நான் காப்பாத்துறேன்னு ஒரு ஆண் சொல்றான். நீ கட்டின வேட்டியோட வா, நான் உன்னை காப்பாத்துறேன்னு எந்த பெண்ணும் சொல்லவில்லையே என்று நான் சொல்லுகிறேன். இரண்டு பக்கமும் அந்த நிலை ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அவரவரை அவரவர் காப்பாற்றிக் கொள்ளுகிற ஒரு சமூகமே சுதந்திரமான சமூகம். நீங்க ஆண் தான் பெண்ணை காப்பாற்றணுங்கிறதெல்லாம் என்ன வேலை? இன்றைக்கு நான் வெளியே போறேன், பணம் சம்பாதிக்கிறோம், ஓய்வூதியம் வருது, என் மனைவி வேலைக்கு போகல, வேலைக்கு போகவில்லை என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய ஆணவம் அது. என் மனைவி இல்லை என்றால் நான் இல்லை, என் வீட்டை பார்த்து கொள்ளுகிற அவள் இல்லை என்றால் நான் இல்லை, அவள் செய்து கொண்டிருக்கிற வேலைக்கு இணையாக என்னால் செய்துவிட முடியாது. அது ஒரு அடிப்படையான நன்றி உணர்ச்சி. பல பேர் சொல்லுவான், நான் வாழ்வு கொடுக்குறேன்னு. நீ என்ன வெங்காயம் வாழ்வு கொடுக்கிறது? வாழ்வு என்பது அவரவருக்கு உரியது. எனவே நாம் ஒரு பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலையும் மாற வேண்டும். மாறும். பெண்களுக்கு படிப்பு வர வர, வேலை வர வர அவர்கள் தங்களினுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்து கொள்வார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்பெல்லாம் அந்த உடன்கட்டை ஏற்றுவது இல்லை, கணவன் இறந்த உடனே பெண்களை நெருப்புல தூக்கி போடுறது இல்லைன்னு சொல்லணும்ல. போடுறது இல்லைன்னு இல்லை, போட்டு பாருங்க, பார்த்துடலாம். போட்டுற முடியுமா நீங்க? இப்போ அந்த காலங்கள் இல்லை. எந்த பெண்ணையும் அப்படிலாம் நீங்க தூக்கி போட்டுற முடியாது. உடன்கட்டை ஏறுவதை ஒழித்ததில் நம்மை விட ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்களுக்கு பெரிய பங்கு உண்டு. அதையும் நன்றியோடு நாம் பதிவு செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் நாம் தான் செய்தோம் என்று நான் சொல்லவில்லை. ஆணும் பெண்ணும் தன்னை தானே நம்பி வாழ்கிற, அதே நேரத்தில் நண்பர்களாய் இணைந்து வாழ்வதுதான் குடும்பமே தவிர ஒருவர் தோளில் இன்னொருவர் வாழ்வது குடும்பம் அல்ல. அந்த நிலை மாறும். நண்பர்களாய் வாழ்வோம் என்பதுதான் வாழ்வின் இயல்பான எளிதான ஒரு வழிமுறை. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.